அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கப்படும் முக்கியமான வினாக்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் நாம் இதற்கு முன்னர் உலோகவியல் சார்ந்த கேள்விகளை பார்த்துள்ளோம். அதில் முதலாவதாக அலுமினிய உலோகவியலை பார்த்துள்ளோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். தற்பொழுது தாமிர உலோகவியலை காண இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் இரும்பு உலோகவியலை காண இருக்கிறோம். தற்பொழுது தாமிர உலோகவியலை காணலாம். தாமிரத்தின் உலோகவியல். தாமிரத்தை ரோமானியர்கள் குப்ரம் என அழைத்தனர். ஏனெனில் சைப்ரஸ் எனும் தீவிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்டது. தாமிரம் தனித்தும் சேர்ந்தும் காணப்படும். நாம் அலுமினியம் பார்த்திருப்போம். அலுமினியம் சேர்ந்த நிலையில் மட்டுமே காணப்படும். ஆனால் தாமிரம் தனித்தும் காணப்படும், சேர்ந்தும் காணப்படும். தாமிரத்தின் குறியீடு Cu. அணு எண் 29, நிறையன் 63.5 அல்லது 64. தொடர் தனிமவரிசை அட்டவணையில் தாமிரத்தினுடைய இடம் தொடர் 4இல் உள்ளது. தொகுதி 11இல் உள்ளது. தாமிரத்தின் தாதுக்கள். தாமிரத்தில் முக்கியமாக 3 தாதுக்கள் உள்ளது. அதில் ஒன்று காப்பர் பைரைட், குப்ரைட் அல்லது ரூபிக் காப்பர், காப்பர் கிளான்ஸ். காப்பர் பைரைட் என்பது முக்கியமான தாது. 1 மார்க்ல கேட்கலாம். தாமிரத்தின் முக்கிய தாது எதுன்னு கேட்டா காப்பர் பைரைட். அதனுடைய வாய்ப்பாடு CuFeS2. குப்ரைட் அல்லது ரூபிக் காப்பர், அதனுடைய வாய்ப்பாடு Cu2O. காப்பர் கிளான்ஸ், அதனுடைய வாய்ப்பாடு Cu2S. காப்பர் பைரைட்டிலிருந்து 76% தாமிரம் பெறப்படுகிறது. காப்பர் பைரைட், குப்ரைட், காப்பர் கிளான்ஸ் இந்த 3 தாதுக்களிலிருந்து அதிகமாக தாமிரம் பெறப்படுவது காப்பர் பைரைட். அதனால தான் நம்ம தாமிரத்தினுடைய முக்கிய தாது காப்பர் பைரைட்னு சொல்றோம். 76% காப்பர் எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக 98% காப்பரும் 2% மாசுக்களும் கொண்ட காப்பருக்கு பேரு கொப்புள காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக தாமிரத்தின் இயற்பியல் பண்புகள். தாமிரம் செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம். தாமிரம் பளபளப்பும் தன்மை கொண்டது. தாமிரம் அதிக அடர்த்தி கொண்டது. தாமிரத்தின் உருகுநிலை 1356 டிகிரி செல்சியஸ். அடுத்ததாக தாமிரத்தின் வேதியியல் பண்புகள். வெப்பத்துடன் வினை. தாமிரம் வெவ்வேறு வெப்பநிலையில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இருவேறு ஆக்சைடுகளை உருவாக்கும். அதில் முதலாவதாக 2 பங்கு காப்பரானது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து 2 பங்கு குப்ரிக் ஆக்சைடை தருகிறது. எந்த வெப்பநிலையில் அப்படின்னு சொன்னா less than 1370 கெல்வின் வெப்பநிலையில் காப்பரானது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து 2CuO குப்ரிக் ஆக்சைடு என்ற கருப்பு நிறம் கொண்ட குப்ரிக் ஆக்சைடை கொடுக்கிறது. அடுத்ததாக 4 பங்கு காப்பரானது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து greater than 1370 கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிந்து குப்ரஸ் ஆக்சைடை தருகிறது. சிவப்பு நிறம் கொண்டது. 2Cu2O குப்ரஸ் ஆக்சைடு சிவப்பு நிறம் கொண்டது. இந்த கேள்வியானது சுருக்கமான விடையிலில் முதல் கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தாமிரத்தின் பயன்கள். தாமிரம் மின்கம்பி மற்றும் மின் உபகரணங்கள் உருவாக்க பயன்படுகிறது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் உருவாக்க பயன்படுகிறது. மின் முலாம் பூச பயன்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு தாமிரத்தை கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் செய்ய பயன்படுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் இரும்பின் உலோகவியலை காணலாம்.